கொலோசையர் 3 கிறிஸ்துவில் புதிய சிருஷ்டிகளாகிய விசுவாசிகள் எவ்வாறு வாழ வேண்டும் என்பதில் கவனம் செலுத்துகிறது. கிறிஸ்தவர்கள் தங்கள் பழைய சுயத்திற்கு மரித்து இப்போது கிறிஸ்துவில் வாழ்கிறார்கள். எனவே பூமிக்குரிய காரியங்களில் அல்ல, மேலான காரியங்களில் தங்கள் மனதை வைக்க பவுல் ஊக்குவிக்கிறார். இந்த அத்தியாயம் பழைய சுயத்தை, ஆகையால் விபசாரம், அசுத்தம், மோகம், துரியச்சை, புதிய சுயத்துடன் இரக்கம், தயவு, பணிவு, சாந்தம், பொறுமை வேறுபடுத்தி காட்டுகிறது. பவுல் அன்பை தரித்துக் கொள்ள வலியுறுத்துகிறார். இது எல்லாவற்றையும் ஒற்றுமையில் இணைக்கிறது. மேலும் கிறிஸ்துவின் சமாதானம் நம் இதயங்களில் ஆட்சி செய்ய அனுமதிக்கிறது. நமது அன்றாட உறவுகளில், குறிப்பாக வீடுகளில், வாழ்க்கை துணைவர்கள், குழந்தைகள் இடையே மற்றும் பணியிடத்தில் கூட நன்றியுணர்வு, வழிபாடு மற்றும் நற்செய்தியை வாழ அவர் அழைப்பு விடுக்கிறார். இயேசுவை பின்பற்றுபவர்களாக நாம் நமது கடந்த காலத்தால் அல்ல, மாறாக கிறிஸ்துவில் நாம் யார் என்பதன் மூலம் வரையறுக்கப்படுகிறோம் என்பதை நமக்கு நினைவூட்டுகிறது. நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள், பரிசுத்தமானவர்கள், மிகவும் நேசிக்கப்படுபவர்கள். கடினமான சூழ்நிலைகளிலும் நீங்கள் இரக்கத்தால் உங்களை அணிந்து கொண்டு சமாதானத்தில் நடக்க முடியும். ஏனென்றால் கிறிஸ்து உங்கள் வாழ்க்கை. இன்று அவருடைய வார்த்தை உங்களில் வளமாக வாழட்டும். நீங்கள் வேலை செய்தாலும், சேவை செய்தாலும், ஓய்வெடுத்தாலும் இயேசுவின் நாமத்தில் அனைத்தையும் செய்யுங்கள். அப்போது நீங்கள் அவருடைய மகிமையை பிரதிபலிப்பீர்கள். உங்கள் கண்கள் பரலோகத்தில் இருக்கட்டும், ஆனால் உங்கள் கைகள் பூமியில் அன்பில் சேவை செய்யட்டும். நீங்கள் தனியாக இல்லை, கிறிஸ்து உங்களில் இருக்கிறார். அதுதான் எல்லா வித்தியாசத்தையும் ஏற்படுத்துகிறது. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக.